எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். ஞானம் பெற விழி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஞானத்துக்கு பல வழிகள் இருந்தாலும் கண்கள் மீது மனசை நிறுத்துறது ரொம்ப ஈஸியான வழி. நம்முடைய கண்கள் மேலே மனசை நிறுத்துறது ரொம்ப ஈஸியான வழி. கண்கள் பற்றி நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. கண்கள் மூலமாக தான் ஞானம் அடையலாம் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இடதுகண் சந்திரன், வலதுகண் சூரியன். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா வலது கண் ஞானக்கண், வலது கண் ஞானக்கண். நம்ம கண்ணில் பார்த்தீங்கன்னா வெள்ளை விழி இருக்கும், கருவிழி இருக்கும், அதுக்கு நடுவில் கண்மணி இருக்கும். வெள்ளை விழியில் நிறுத்தக்கூடாது. நம்மளுக்கு கருவிழியை விட கண்மணி, அந்த கண்மணியில் தான் மனசை நிறுத்தி பழகணும். கண்ணில் எப்படி மனசை நிறுத்துறது நிறைய பேர் கேட்குறாங்க. ரொம்ப சுலபமான வழி ஒன்று இருக்குது. இந்த மூக்கு நுனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மூக்கு நுனியில் இப்படி தட்டினீங்கன்னா கண்ணில் உணர்வு கிடைக்கும். மூக்கு நுனியில் இப்படி தட்டினா கண்மணியில் உணர்வு கிடைக்கும். இல்லைன்னா இதை அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரம் நல்லா அப்படி சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆக ஆக கண்மணியில் உணர்வு கிடைக்கும். அதேமாரி கண்ணாடியை பார்த்து உங்கள் மனசை கண்மணியில் நிறுத்தி பழகினாலும் கண்மணியில் உணர்வு கிடைக்கும். தீபம் ஏற்றி வச்சு தீபத்துக்கு நடுவில் தெரிகிற அந்த நீல கலர், அதை நீங்கள் உத்து கவனித்தாலும் கண்மணியில் உணர்வு கிடைக்கும். அதே மாதிரி கற்பனையாக ஏதோ ஒரு பொருள் கருவிழிக்குள்ளே போகிற மாதிரி நீங்கள் கற்பனை பண்ணிக்கணும். கையெல்லாம் விட்டு எதுவும் கண்ணில் குத்திக்காதீங்க, ரத்தம் வந்துடும். மனசால் ஏதோ ஒரு பொருள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள், ஊசி கூட மனசால் தான் நினைக்கிறீங்க, நிஜத்தில் பண்ணக்கூடாது. மனசால் ஒரு ஊசி உள்ளே போகிற மாதிரி கற்பனை பண்ணணும். நிஜ ஊசியெல்லாம் பயன்படுத்தக்கூடாது, கற்பனையாக தான் இதை பண்ணணும். அப்படி மனசால் நீங்கள் அப்படி கொண்டு போய் வரும்போது அந்த கண்மணியில் உணர்வு வர ஆரம்பிச்சிடும். இது ஆரம்பத்தில் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது. ஏன்னா இது பழக்கம் இல்லாதவங்களுக்கு முதல்ல இது யாரும் நம்ப மாட்டாங்க. நம்பாதவங்களுக்கு இது கைகூடாது. பொதுவாக இது பணம் வாங்கிக்கின்னு கற்றுக் கொடுக்குற பயிற்சி கிடையாது. இலவசமாக தான் கற்றுத்தராங்க. இலவசமாக தான் இந்த டெக்னிக்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறது புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். உங்கள் பக்கத்தில் யாராவது பணம் வாங்காமல் இலவசமாக கற்றுக் கொடுத்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் தாராளமாக இந்த விஷயத்தை கற்றுக்கலாம். கண்மணியில் மனசை நிறுத்தி பழகினீங்கன்னா கண்ணில் ஒரு ஜோதி தெரியும். இது பழக்கத்தில் தான் கொண்டு வர முடியும். திருப்பி சொல்கிறேன், இது சாதாரணமாக யாருக்கும் சித்தி ஆகாது. மனசு உங்களுக்கு ரொம்ப பக்குவப்பட்டிருக்கணும், எண்ணங்கள்லாம் குறைஞ்சி இருக்கணும். யாரை பற்றி நீங்கள் மனசால் திட்டவோ இதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. ரொம்ப சாந்தமாக இருக்கணும். நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன சாப்பிடல அதெல்லாம் விஷயமே கிடையாது. உங்கள் மனசை நியூட்ரலாக வச்சுக்கணும். எதுவும் குப்பையெல்லாம் மனசில் வச்சிருக்கக்கூடாது. மற்றவங்கள பற்றி திட்டுறதோ மற்றவங்கள கேவலமாக பேசுகிறதோ இந்த மாதிரி செயல்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் இதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு சித்தி ஆகாது. மனசு அமைதியாக நிதானமாக நியூட்ரலில் இருக்கணும். அப்போ தான் இந்த கண்மணி உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும். இது தொடர்ந்து பண்ணி பாருங்கள். பண்ணி பார்க்க தான் இதில் என்ன விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன்னா நிறைய விஷயத்தில் கண் தான் ஞானம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்மணி தான் ஞானம். அதனால் சும்மா எனக்கு தெரிஞ்சே சொல்கிறேன். இங்கே ஒரு நல்ல குருவாக பார்த்து கற்றுக்குங்க. இலவசமாக கற்றுக் கொடுக்குற குருவாக பார்த்து கற்றுக்குங்க.
இது ஈஸியான வழி நான் சொல்கிறது. இந்த மூக்கில் தட்டினா கண்ணில் உணர்வு வரும். செவுத்தில் ஒரு புள்ளியை வச்சுட்டு தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தாலும் கண்மணியில் உணர்வு கிடைக்கும். காலையில் சூரியன், காலையில் எழுந்த உடனே காலை சூரியன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சூரியனை நீங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் கண்மணியில் உணர்வு கிடைக்கும். இந்த மாதிரி கண்மணியில் உணர்வு வைக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்குது. மனசாலேயே ஒரு பொருள் கண்ணுக்குள்ளே போயிட்டு போயிட்டு வரா மாதிரி கற்பனை பண்ணணும். கற்பனை பண்ண பண்ண அது உங்களுக்கு உணர்வு வர ஆரம்பிச்சிடும். இப்படி கண்மணி உணர்வை நீங்கள் வர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஒரு அற்புதமாக இருக்கும். முதல்ல இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வராது, அதுதான் பிரச்சனை. வர வைக்கணும்னா நீங்கள் அதுக்கு தகுதியானவங்களாக இருக்கணும். மற்றவங்கள பற்றி எந்த ஒரு கெட்ட விஷயமும் உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. மனசை சுத்தமாக நியூட்ரலாக வச்சுருந்தா தான் இதெல்லாம் உங்களுக்கு சித்தி ஆகும். நன்றி. ஆத்மா வணக்கம்.